நீர் எழுந்து குழந்தையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்திற்கு தப்பியோடிச் செல்லும். நான் உமக்கு சொல்லும் வரை அங்கேயே இரும். ஏனெனில் குழந்தையை ஏரோது கொல்லத் தேடப் போகின்றான். மத்தேயு 2 அதிகாரம் 15 இன்று நாம் எம்மை போன்ற மாசில்லா குழந்தைகள் தினத்தை கொண்டாடுகின்றோம். இன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்னர் அனைவரையும் பாவத்தின் பிடியிலிருந்து மீட்பதற்காக பெத்லஹேம் மாட்டுத் தொழுவத்தில் இயேசு பிறந்துள்ளார். இந்த மகிழ்ச்சியான செய்தி முதலில் இடையர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இந்த செய்தியை வால்வள்ளி மூலம் ஞானிகள் அறிந்து கொண்டார்கள். இயேசுவை பார்வையிடச் செல்லும் வழியில் ஏரோதை சந்திக்கின்றனர். ஞானிகள் உலகத்தை அரசாள்வதற்கு மன்னன் பிறந்துள்ளான், அவரை தொழச் செல்கின்றோம் என்றனர். இதை கேட்ட ஏரோது கலங்கி மனதிற்குள் அவரை கொல்ல திட்டம் தீட்டி மறைமுகமாக அவர்களிடம், நீங்கள் சென்று வணங்கிய பின்பு எனக்கு வந்து சரியான இடத்தை கூறுங்கள் என்றார். ஆனால் ஞானிகள் வானதூதரின் வழிநடத்தலில் வேறு வழியால் நாடு திரும்பினர். இதை கண்ட ஏரோது கோபமுற்று பெத்லஹேமில் உள்ள 2 வயது குழந்தைகளை கொன்று விடுகின்றான். அந்த குழந்தைகள் எந்த பாவமும் குற்றமும் செய்யாதபடியால் அவர்களை புனிதர்கள் வரிசையில் நிறுத்தி திரு அவை மாசில்லா குழந்தைகள் தினம் என்று கொண்டாடுகின்றது. ஆனால் இன்னும் பல ஏரோதுகள் தங்கள் நலத்திற்காக குழந்தைகளின் சுதந்திரத்தையும் சந்தோஷத்தையும் பறித்து அவர்களை துன்புறுத்துகின்றனர். அவர்களை வேலைக்கு அமர்த்துகின்றனர். ஏன் குடும்பத்திலும் அவர்களுக்கான கல்வி நல்லொழுக்கம் சொல்லிக் கொடுப்பதில்லை. எனவே மாசில்லா குழந்தைகளை நினைவுகூரும் இந்நாளில் நாம் தீய மனநிலையை கடைந்து மேலும் நாமும் குழந்தைகளைப் போல கள்ளங்கபடம் இல்லாமல் வாழ்ந்து நம் வாழ்வை கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவோம். சிறுவர்கள் சந்தோஷமாக வாழ்வதற்கும் அவர்கள் நன்றாக கல்வி கற்பதற்கும் நல்ல பிள்ளைகளாக இந்த சமூகத்தில் வாழ்வதற்கும் ஊக்கமளித்து அவர்களது வாழ்வை ஒளிமயமாக்குவோம். இது நமது பெற்றோரின் கடமையாகும்.
மானிடர்க்கு நற்செய்தியாய் மனுவுரு தரித்து வந்த மனுமகன் கதை சொல்லுவோம். தகதிம்மி தகஜும் தகதிம்மி தகஜும் தகதிம்மி தகஜும் தருகிட தருகிட தருகிடதும். மானிடர்க்கு நற்செய்தியாய் மனுவுரு தரித்து வந்த மனுமகன் கதை சொல்லுவோம். நாம் மனுமகன் கதை சொல்லுவோம். குவலயம் மீட்பதற்காய் குழந்தையாய் அவதரித்த குலமகன் கதை சொல்லுவோம். அன்பையும் வரத்தையும் அகிலத்தில் விதைக்க வந்த அன்பரின் கதை சொல்லுவோம். நாம் அன்பரின் கதை சொல்லுவோம். உண்மையை உலகிற்கு உரைத்திட உறுதி கொண்ட உத்தமர் கதை சொல்லுவோம். மாசிலா குழந்தைகள் மீட்பிலே இணைந்து நின்ற மீட்பரின் கதை சொல்லுவோம். நாம் மீட்பரின் கதை சொல்லுவோம். மானிடர்க்கு நற்செய்தியாய் மனுவுரு தரித்து வந்த மனுமகன் கதை சொல்லுவோம். நாம் மனுமகன் கதை சொல்லுவோம். இறைவனின் திட்டத்துக்கேற்ப இருளிலே கிடந்த மானிடரை மீட்பதற்காய் கடவுள் தன் மகனை பூவுலகிற்கு அனுப்பச் சித்தங்கொண்டார். அதற்காக ஜெருசலேம் தேசத்தில் வாழ்ந்து வந்த மரியாள் என்னும் கன்னியை அக்குழந்தையின் தாயாக தேர்ந்தெடுத்தார். மரியாள் வாழ்வில் அதிர்ச்சி போலவே அரிய திருவருள் கூர்ந்ததே. மரியாள் வாழ்வில் அதிர்ச்சி போலவே அரிய திருவருள் கூர்ந்ததே. கடவுள் தூதனம் கபிரியேல் வந்து கடவுள் திருமொழி ஓதினார். கடவுள் திருமொழி ஓதினார். மரியே, அஞ்சாதீர், நீர் கடவுளின் அருளை அடைந்துள்ளீர். நீர் கருவுற்று ஓர் ஆண் மகனை பெற்றெடுப்பீர். அவருக்கு ஜேசு என பெயரிடுவீர்.
பரமன் கட்டளையை மறுத்திடாமலே பணிவுடன் அதை ஏற்றனள். பரமன் கட்டளையை மறுத்திடாமலே பணிவுடன் அதை ஏற்றனள். வானவன் உரைத்தது போலவே அந்த வள்ளனரை கரம் பற்றினார். காலம் உருண்டோடியது. கடவுள் மகன் அவதரிக்கும் காலமும் நெருங்கியது. நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த மரியாளும் சூசையும் குடிக்கணக்கு எழுதப்படுவதற்காக நசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லெகேமுக்கு பயணமாகினர். கடவுளை கருவிலே சுமந்தவள் நடந்தாள். கழுதையில் கனமையில் பயணமே தொடர்ந்தாள். கடவுளை கருவிலே சுமந்தவள் நடந்தாள். கழுதையில் கனமையில் பயணமே தொடர்ந்தாள். தடைகளை தாண்டியே துணைவனாம் சூசை. தடைகளை தாண்டியே துணைவனாம் சூசை. தாயானவளை தாங்கி தொலைவினை கடந்தார். தாயானவளை தாங்கி தொலைவினை கடந்தார். சென்ற வழி மைந்தனவர் வந்துமே பிறக்க நொந்தமறி கண்டுவளன் சிந்தையில் துடிக்க. எந்த இடம் தங்கவென தேடியே தவிக்க மந்தைகளுடைய குடில் தந்ததே தஞ்சம். மாடடை குடிலில் மன்னவன் இயேசு மாண்புடன் அவதரித்தார். வானவர் கூடி வாழ்த்தொலி கூறி செய்தியை உரகுரைத்தார். இளையாமிடையர் ஏந்தலாம் இயேசுவை கண்டுமே கழிது வந்தார். தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா ஹே தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா ஹே தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா. களிப்புடனே சென்று கடவுள் குழந்தையை நாம் கண்டோம். களிப்புடனே சென்று கடவுள் குழந்தையை நாம் கண்டோம். கழித்து விட்ட கூட்டமில்லை கடவுள் செய்யும் ஆட்டம். கழித்து விட்ட கூட்டமில்லை கடவுள் செய்யும் ஆட்டம். தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா ஹே தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா. அடிமை இல்லை என்றே உரிமை கொண்டு பாடு. அடிமை இல்லை என்றே உரிமை கொண்டு பாடு. கொடியவரை வீழ்த்த தெய்வ குழந்தை வந்தா நாடு. கொடியவரை வீழ்த்த தெய்வ குழந்தை வந்தா நாடு. தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா ஹே தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா ஹே தனத்த தின்னா 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 தனத்த தின்னா தின்னா ஹே. கீழ்த்திசை இருந்த ஞானியர் மூவர் கண்டனர் வானில் வால்வெள்ளி ஒன்றை. கடவுளின் திருமகன் பிறந்திட்ட செய்தியை உணர்ந்தனர். வந்தனர். கொடியவன் ஏரோதன் அரண்மனை சென்றனர். செய்தியைக் கூறினர். மீண்டும் தேடினர். தேவனைக் கண்டனர் குடிலிலே. ஆனந்தம் பேரானந்தம் உலகு ஆள வந்தான். பேரின்பம் 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 எங்கும் ஆனந்தம் பேரானந்தம் உலகு ஆள வந்தான். மகிமை பெரு சீலன் புதுமை செய்யும் போதன் மனுக்குலத்தில் அவதரித்த எளிமை நிறை பாலல். ஆனந்தம் பேரானந்தம் உலகு ஆள வந்தார்.
கிடைத்தற்கரிய பாக்கியம் கிடைத்தது இன்றமக்கே. குவலயத்தை ஆள வந்த குமரனை சிரம்பணிந்து எதிர்கூறல் உண்மையென்று எதிர்கண்ட காட்சி தன்னை ஏரோதன் அவை சென்றே எடுத்துரைப்போம் வாருங்கள். ஏரோதன் அவை சென்றே எடுத்துரைப்போம் வாருங்கள். ஞானிகளே, நீங்கள் ஏரோதனின் அரண்மனை செல்லாது வந்த வழியே திரும்பிச் சென்று இறைமகன் பிறப்பின் செய்தியை உங்கள் தேசத்தில் எடுத்துரையுங்கள். பாலகன் இயேசுவை காத்திடும் திட்டத்தில் பரம்பொருள் கருத்தாயிருந்தார். மன்னன் ஏரோதின் அரண்மனையோ ஏமாற்றத்தில் அதிர்ந்து போனது. கொடுங்கோலன் தீயாய் மாறினான். கொடும் சினத்துடன் அரச சபை நுழைந்தான். தத்திந்தக தத்திந்தகதக தத்திந்தக தத்திந்தகதக தத்திந்தக தத்திந்தகதக தத்திந்தக தத்திந்தகதக. தரணியாளும் திடமை கொண்ட தீரன் ஏரோது சின்னம்மை கொண்டான் தீமை குலத்தின் அருவியாக. தீயதாய் மாறியே சபையிலே வந்தான். தீயதாய் மாறியே சபையிலே வந்தான். உலகில் உதித்த ஒளியினாலே உறக்கம் நீங்கியே அவித்தான் மன்னன் கீழ்த்திசை ஞானிய செயலினாலே. தாழ்நிலை ஆகவே நடந்தானன்றோ. தாழ்நிலை ஆகவே நடந்தானன்றோ. இந்த அகிலத்தில் என்னை விடவும் ஓர் அரசன். நானே அரசன். ஜூத குலத்தில் புதிதாக முளைத்து விட்டானாம். அழித்து விடுகிறேன் அவனை. யாரங்கே? யூதேயாவில் உள்ள 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகள் யாவரையும் வெட்டிக் கொன்று விடுங்கள். தாம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் திக்கிட்ட திகு திகிட்ட தாம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் திக்கிட்ட திகு திகிட்ட. ஏரோதன் கட்டளை தவறாமலே வீரர்கள் புரிந்தனர் பதறாமலே. தாம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் திக்கிட்ட திகு திகிட்ட தாம் தக்கிட்ட தக்க தக்கிட்ட தீம் திக்கிட்ட திகு திகிட்ட. ஏரோதன் கட்டளை தவறாமலே வீரர்கள் புரிந்தனர் பதறாமலே. வீரிட பிஞ்சுகள் உயிர் வரித்தே ராமாவில் கூக்குரல் எழுந்ததுவே. மன்னவன் புரிந்திட்ட மாபெரும் சதியினால் மண்ணிலே உயிர் மாண்டுமே மடிந்தன. மானிட மீட்பிலே மாசற்ற குழந்தைகள் மாமரி மடியிலே மாபரன் உருவமாய். மாமரி மடியிலே மாபரன் உருவமாய். மாசில்லா குழந்தைகள் கடவுளின் மானிட மீட்பு பயணத்தின் அணையாத தடங்கள். பரிதவிக்கும் தாய் தந்தையர்க்கும் உறவுகளை இழந்தோர்க்கும்
பாலகன் இயேசுவின் பிறப்பு நம்பிக்கை தரும் ஓர் அன்பின் அரவணைப்பு. குருதி குளித்த குவலயத்திலே குமரனும் மலர்ந்தார். அவர் குருதி சிந்திட உலகை வெந்திட காலனை கடந்தார். குமரனின் உயிர் காத்த பாலக தம்முயிர் ஈந்தார். அவர் அமரராகி அகில மாந்தக்கு செய்தி சொல்கின்றார். பிறருக்காக தம்மை தருதல் பேரு வாழ்வென்றார். அந்த அறத்தில் வாழ நிலத்தில் வாழ்வோர் உறுதி கொண்டிடுவோம். அந்த அறத்தில் வாழ நிலத்தில் வாழ்வோர் உறுதி கொண்டிடுவோம். உறுதி கொண்டிடுவோம். உறுதி கொண்டிடுவோம். உறுதி கொண்டிடுவோம்.